புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி இயேசுவே. சொல்லுங்க. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. நன்றி நன்றி செலுத்துவே. சொல்லுங்க. நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. நன்றி செலுத்துவே. கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிட்டே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை? கடந்து போன மாதங்கள் முழுவதும் பல சூழ்நிலைகள் வந்தது. என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நான் அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நான் அணைத்த வேளையில் அணைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. சொல்லுங்க. நன்றி செலுத்துவே. நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. நன்றி செலுத்துவே. நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே ஆகிட்டு என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே. கண்ணீரால் படுக்கையை நான் அணைத்த வேளையில் கண்ணீரால் படுக்கையை நான் அணைத்த வேளையில் உங்க பிரசன்னாண்டவரே. ஆகவே நன்றி செலுத்துவே. நன்றி செலுத்துவே.
நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உங்க நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வேதனை என்று மனமுடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ உம் வார்த்தையா என் இயேசுவே. என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ உம் வார்த்தையா. நன்றி நன்றி செலுத்துவே. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. நன்மையை கொண்டாடி பாடுவே. நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், நெருக்கத்தின் வேளையில் வழியில்லை என்று நான் திகைக்கையில், அதிசயமானவர் என் தேவையாவையும் சந்தித்தி நடத்தினி என் இயேசுவே. சொல்லுங்க. அதிசயமானவர் அதிசயமா சந்தித்தாரே. நன்றி. கையை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. நன்றி நன்றி நன்றி. உந்தன் கொண்டாடி பாடுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீ. பல நேரங்களில் நமக்கு என்ன நடக்கிறது என்று புரியாது. சில சூழ்நிலைகளை சிந்தித்து முடிக்கிறதற்கு முன்பாக நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது உண்டு. இனி என்ன ஆண்டவரே, எந்த பாதையில நடத்துவீங்க என்று சொல்லுகிறதற்கு முன்பாக ராஜாதி ராஜா உங்க பக்கத்துல வந்து, இல்லப்பா உன்னை நான் நடத்துவேன், உன்னை நான் நடத்துவேன், உன்னை நடத்துவேன்னு சொல்லி இதுவரைக்கும் என்ன கை பிடித்து நடத்தினார் என்று சொல்றவங்க ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க பார்க்கலாம். ஒரு புதிய பாதையை ஆண்டவர் இந்த மாதத்தில் துவங்குகிறார். ஒரு புதிய பாதையை துவங்குகிறார். அதிசய நன்றி செலுத்துவே. நன்றி நன்றி. என் இயேசுவுக்கு நன்றி. நன்றி செலுத்துவே. நன்றி நன்றி. ஓ இது உம்மாலாயிற்று. எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்து. நன்றி செலுத்துவே. உங்க நன்மையை கொண்டாடி பாடுவே.
உந்தன் நன்மையை கொண்டாடி பல சூழ்நிலைகள் புரியாமல் இருந்தது. இந்த வருஷத்துல இந்த மாதத்துல இதுவரைக்கும் வடித்ததான கண்ணீருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறதான மாதமாக ஏசப்பா உன் வாழ்க்கையில மாற்றுவேன் என்று சொல்லி இதோ வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஓ ராப்தாலா மார்த்தனா ரபர்த்தனா. தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்பாக அவர் என்னை கண்டு கொண்டார். ஆகவே இப்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறீங்களா? நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மட்டும். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மட்டும். சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் உங்களை மட்டும் ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே 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 உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை மட்டும் உம்மை உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் உம்மை மட்டும் ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம்.
ஆமே, ஸ்தோத்திரம். அப்படி நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த தணுப்புல அப்படியே காலெல்லாம் மடுத்து போறது போல இருக்கு. அப்படி எழும்பி நிக்கலாமா? கையெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் உஷார்படுத்துங்க. Thank you Jesus. Hallelujah. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பாடுறியோ இல்லையோ, நான் சத்தமா பாட போறேன். நீ கை தட்டுறியோ இல்லையோ, என் கையில இருந்து பிளட் வந்தாலும் பரவாயில்ல, நான் சத்தமா கை தட்ட போறேன். ஹalleluya. கை தட்டுவியாடா? ராம் தாலாமா ரப்சோ தோரமா பிரா லாம் தோரிமல் பிரமா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக, துதிப்பார்களாக. துதிக்கணும், துதிக்கணும். அப்படியே மூக்குக்கு கீழே கை வச்சு பாருங்க, சுவாசம் இருக்கான்னு. கையை உயர்த்தினாலே சுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எங்கேயோ இருக்கிறது போல இருக்க கூட நல்லா துதிக்கணும். ஓகே, ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடலாமா? Thank you Jesus. Hallelujah. உம்மை ஆராதிப்பே, உம்மை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை ஆராதிப்பே, ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக மீண்டும் வருவீரே, என் நாட்கள் முடியும் வரை. கையை தட்டி உம்மையே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. எத்தனை எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து நடக்க வைத்தீர். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே, என் நாட்கள் முடியும் வரை. Come on. என் ஜீவன் லாம் தானா மாத்தா, உங்களை துதிப்பேன், துதிப்பேன், ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே, ஓ உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. தள்ளிவிடலையப்பா,
எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துவோம். என் சுவாசம் உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லே. உம்மை ஆராதிப்பே, உம்மை மட்டும் ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் இயேசுவே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை. சொல்லி பாருங்க. என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மை மட்டும் உயர்த்துவேனப்பா. உம்மையே ஆராதிப்பது, உம்மையே 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 உம்மை ஆராதிப்பே, உம்மை தொழுது கொள்ளுவே, உம்மையே நேசிப்பே, உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே. ஆராதிங்க பார்க்கலாம். ஓ அவரை தொழுது கொள்ளுங்க பார்க்கலாம். Thank you Lord. பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. நாம் தோராப்பா. ஆண்டவர் நமக்கு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல பலனை தந்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்க கூடியதான ஒரு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார். நீ ஐஸ்வர்யம் இல்லையே, பலவீனப்பட்டு இல்லையே, கர்த்தரை துதிக்க முடிஞ்சவங்க நல்ல நடனம் போடு துதிங்க, நல்ல கை தட்டி துதிங்க. ஆராதிப்பேன்ப்பா, ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஆமென். சொல்லி சொல்லி அல்ல நான் ஆராதிக்கிறது. என் தேவனை நான் கனப்படுத்துவேன், என் தேவனை உயர்த்துவேன், உயர்த்துவேன், உயர்த்துவேன். என் கரங்களை விட்டு கொடுப்பேன், என் சரீரத்தை விட்டு கொடுப்பேன். என் ஜீவன் உள்ள மட்டும், என் ஜீவன் உள்ள மட்டும் இயேசுவை துதிப்பேன், இயேசுவை துதிப்பேன். ஹல்லேலூயா. துதிங்க பார்க்கலாம். துதிங்க, 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 துதிங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். லாம் தா ரா பா பா ரா கா பா ரா பா ராம் லாம் தோ ரோ ப்ரோ. Thank you Jesus. Hallelujah. 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 நிப்பாட்டாதீங்க, நிப்பாட்டாதீங்க. கையை தட்டுங்க. மனப்பூர்வமா துதிக்கிறவர்கள் ஆண்டவர் இன்னைக்கு நிரப்ப போகிறார். மனப்பூர்வமா துதிக்கிறவர்களை புதிய மாசத்துல, இந்த புதிய மாதத்துல, புதிய வாரத்துல ஆண்டவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறதான
வாரமாக இயேசுவின் நாமத்தில மாறட்டும். பேசு 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 பேசு. ஹalleluya ஹalleluya. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, thank you, Jesus. நடத்துங்க நடத்துங்க. அப்படி கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதும் என்ன கைப்பிடிச்சு நடத்தணும்னு சொல்றவங்க, Thank you, Jesus. கண்ணீரின் படுக்கைகள் கடந்த மாதத்துல இருந்துச்சு, புரியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு ஆண்டவரே. பல காரியங்கள் என்ன நோகடிச்சதான தருணங்கள் என் வாழ்க்கையில கடந்து வந்தது. என் படுக்கையை கண்ணீரால் நனைத்ததான நேரங்கள் வந்தது. Thank you, Jesus. பல சூழ்நிலைகள் கடந்து வந்தது. எல்லாத்தின் நடுவில் இருந்து ஆண்டவர் நடத்தினார்னு சொல்றவங்க, உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம். ஓ சித்தமே சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம். இந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது Thank you, Jesus. நான் பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர் சிலர் பக்கத்துல, நான் இருக்கிறேன் கவலைப்படாத, என் சித்தத்தை நீ செய்யும் பொழுது உன்னுடைய திட்டத்தை நான் திறப்பேன், உன்னுடைய சித்தத்தை திறப்பேன், உன்னை நடத்த ஆரம்பிப்பாப்பா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களும் புஸ்தகம் 30வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதங்களும் புஸ்தகம் 30 அதனுடைய 1வது வசனம். கர்த்தாவே கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். Turn your Bibles to Psalms 30 verse 1. I will extol you, O Lord, for you have drawn me up and have not let my foes rejoice over me. நமக்கு காலையில ஜெபத்துல 1ஆம் தேதி ஆண்டவர் கொடுத்ததான வசனம்.
In our morning prayer, God gave us this verse on the first of this month. இந்த வசனத்தின் படியாக தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சிலதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that according to this verse, God is going to do something to us. சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. Foes will never overcome you. ஆமென். ஏன் மேற்கொள்ளுவதில்லை? Why they will not overcome you? அவர் கை தூக்கி எடுக்க போகிறார். Because God has lifted us up. ஆரம்பத்தில் தலைப்பை சொல்லுகிறேன், சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாமல் கை தூக்கி எடுத்து பாதுகாத்தார். The title is God has preserved me from the enemies, he lifted me up. கடந்த மாதத்தில் பல காரியங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்டானதுண்டு. So many things happened in the last month. இன்றைக்கு பாடுனது போல இரவுல கண்ணீரால் நனைத்ததான நேரம் வந்துச்சு. Many a times we have wetted our bed with tears. சோர்ந்து போனதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. Many a times we have become weary about some situations. ஏன் இந்த பாடுகள் என்கிறதான நினைப்புகள் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்ததுண்டு. Many a times we have thought that why all these sufferings and tribulations is for me. சத்துரு மேற்கொண்டுருவானோ என்கிறதான நினைப்புல பல நாட்கள் புலம்பினது உண்டு. Even many a times we have lamented that oh my enemy might have overcome me. இந்த நேரங்களில் எல்லாம் கை தூக்கி எடுத்து பாதுகாத்தார். All these times God has lifted us up and he has protected us. அவருடைய கரம் நம் நடுவில் அசைவாடினதுனால நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். Because of his mighty hand as it was with us, we have never forsaken. இந்த 6வது மாதத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதான अनेक பேர் இந்த உலகத்துல இப்போ இல்ல. Many of the people who wanted to see this 6 months, they were not there in this world. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சுகத்தை தந்தார். But God has protected us and has given us good health. ஆமென், ஸ்தோத்திரம். அற்புத பாதைகளில் ஆண்டவர் நம்மை நடத்தினார். God has led us in mighty miraculous way. இந்த மாதம் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறேன், சத்துரு உன்னை மேற்கொள்ளுவதில்லை. As a promised verse, I am saying that Satan will never overcome you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? சத்துரு மேற்கொள்வதில்லை. Satan will not overcome you this month. ஏதோ ஒரு ஸ்பெஷல் நாளாக ஆண்டவர் இந்த நாளை மாற்றுக போகிறார். God is going to make this day a special one. சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 1-2 வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. As we read in Psalms 41 and 2, I waited patiently for the Lord. He inclined to me and heard my cry. He drew me up from the pit of destruction, out of the miry clay, and set my feet upon a rock, making my steps secure. கடந்த காலங்களில் சத்துருவானவன் மேற்கொண்டதான நாட்கள் போதும். All these times as Satan has overcome you, let it be finished. அவர் உன்னுடைய கூப்பிடுதலை இந்த பகல் நேரத்தில் கேட்க போகிறார். God is going to hear your prayer today. இனி அவன் மேற்கொள்ளுவதே இல்லை. Satan will not overcome you hereafter. அவன் மேற்கொள்ளுவதே இல்லை. He is not going to overcome you. ஸ்தோத்திரம். பல நாட்கள் நம்ம நினைத்ததுண்டு, ஐயோ இது என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி நினைத்ததுண்டு. Many times we have thought that oh this enemy is overcoming me always. விசுவாசிக்கிறவங்க ஆரம்ப நேரத்துல கண்களை மூடுங்க பார்க்கலாம். If you are believing, just close your eyes for a minute. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. Look at the face of Jesus Christ. இயேசுப்பா மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுங்க பார்க்கலாம். Say with hope that Satan will not overcome me. வாய்களை திறந்து பேசுங்க. இயேசுப்பா மேற்கொள்ளுவதில்லை. Say Jesus Christ, Satan will not overcome me. அவருடைய கரம், நீங்க சொல்ல சொல்ல அவருடைய கரம் உங்க பக்கத்தில் அசைவாட போகிறது. As you are saying, God's hand will be there mightily upon you. உன்னை ஆண்டவர் எந்த இடத்துல விழுந்து கிடந்தாய் அந்த இடத்துல இந்த 6வது மாதம் தூக்கி நிறுத்துகிறார். Where you have been in the
clay, God is going to lift you up from that miry clay today. ஆண்டவர் தூக்கி நிறுத்தினால் யாராலும் திருப்பி அந்த குப்பையில போட முடியாது. If God has lifted you up, no one can push you down to that. இன்றைக்கு சில பாவத்தை நீ மேற்கொள்ள போகிறாய். Today you are going to overcome some sins. சத்துருவானவன் கொண்டு வந்ததான சில திட்டங்களை மேற்கொள்ள போகிறாய். You are going to overcome Satan's plan in your life. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். God is keenly watching everything upon you. குடும்பத்துல நடக்கிறதான காரியத்தை ஆண்டவர் பார்க்காம இல்ல. He knows what is happening in your family. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். God is watching everything around you. எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார் உற்று. He is listening to everything, whatever happens in your life. ஜெப நிலையில உட்கார்ந்து இருக்கணும், ஜெபிச்சிட்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால் நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் உன்னை கரம் தூக்கி எடுக்க போகிறார். When I am preaching, God is going to lift you up by his mighty hand. சில பேர் என்னோடு கூட பேசுனதுண்டு, எனக்கு இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. Some has spoken to me that I could not able to overcome this sin. ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடத்திலிருந்து கை தூக்கி எடுக்க போகிறார். Jesus is saying that from that sin, God is going to lift you up. கை தூக்கி எடுக்க போகிறார். He is going to lift you up by his mighty hand. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Hallelujah. எல்லாம் தோற நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. எப்படி சத்துருவானவன் மேற்கொள்ளாமல் கர்த்தராகிய தேவன் நம்மை பாதுகாக்கிறார். How God is going to protect us from Satan. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். We are going to meditate on 3 things. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49:16 வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah 49:16 as we read, behold, I have graven thee upon the palms of my hands, thy walls are continually before me. அவர் எப்படி பாதுகாக்கிறார்? உள்ளங்கையில வரைந்து பாதுகாக்கிறார். How he is protecting us? He has graven us upon the palms of his hands. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? Where we are, in God's hand. இருக்கிறீங்களா? Are you in God's hand? எங்க இருக்கிறீங்க? Where are you? ஆமென். அவருடைய உள்ளங்கையில இருக்கிறோம். We are upon the palms of his hands. அந்த வசனத்துல ஆழமாய் சிந்திக்கும் பொழுது உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are deeply meditating upon the verse, thy walls are continually before me. அப்ப எப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார்? How God is protecting us? முதலாவது காரியம் உள்ளங்கையில வரைந்து பாதுகாக்கிறார். Firstly, God has graven us upon the palms of his hands. ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் அவர் நம்ம எப்போ அவருடைய பார்வையிலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். Always we are upon the eyes of Jesus Christ. அதுக்கு அப்புறம் இரண்டாவது எப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார்? Secondly, how God is protecting us? உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Your walls are continually before me. வேலி அடைத்து பாதுகாக்கிறார். He is protecting us by making a fence around us. நீங்க யாரும் நினைக்காதீங்க என் மிடுக்குனால தான் நான் நிக்கிறேன்னு நினைச்சிராதீங்க. Always don't think that because of my talents I am standing upon. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். As you are engraved in the palms of his hands, you are just standing on. வேலி அடைத்து பாதுகாக்கிறார். He is putting a fence around us and he is protecting us. இப்ப கேக்குறேன், எதற்காக உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார்? I am asking now, why God has engraved you on the palms of his hands? ஓ, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பக்கத்துல இருந்து அந்த சத்தம் வரும்னு நான் நினைச்சேன். ஆமென், ஆமென். எதற்காக ஆண்டவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார்? Why God has graven us upon his palms? ஓ, ஆமென். சந்தையில பேசுறது போல இருக்கு. நல்ல சத்தமா பேசுங்களே. ஆமென், ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல நாட்கள் சத்துருவானவன் மேற்கொண்டதுண்டு. Many a times Satan might have overcome you. அவர் ஒவ்வொரு நாட்களும் அவன் மேற்கொள்ள அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருந்தார். Every time when Satan was
overcoming us. God was watching us. இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை என் கைக்குள்ள வரைந்து வைத்திருக்கிறேன். Today Holy Spirit is saying that you are engraved in my palms. உன்னை மறைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். I am just protecting you by engraving you on my palms. இனி சத்துருவானவன் மேற்கொள்ளுவதில்லை. Satan will not overcome you hereafter. யோவான் 10ஆம் அதிகாரம் 28 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து, அந்த வார்த்தையை சொல்லுங்க, கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. When we are reading John 28, and I give unto them eternal life, and they shall never perish, neither shall any man pluck them out of my hand. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 28வது வசனத்துல இப்படி பார்க்கிறோம், ஒருவன் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. When we are reading in the verse 28 says that no one will snatch them out of my hand. அது ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்லி 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. When we are reading in the verse 29 it says that no one is able to pluck them out of the Father's hand. நான் இப்ப விசுவாசிக்கிற எந்த மந்திரங்களினாலும் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது. I believe that no witchcraft can pluck you out of God's hand. சத்துருவின் எத்தனை திட்டங்களை தீட்டி கொண்டு வந்தாலும் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது. No, Satan's plans can never pluck you out of God's hand. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒரு உபதேசத்தை கூட அதுல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. There is also an advice in that verse. 28 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது புரிந்து கொள்ள முடியாது. When we are reading verse 28 and 29 we cannot understand that. 27வது வசனத்தை நம்ம பார்க்கணும். We have to read the verse 27. சிலவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். People will be rejoicing when we are saying blessings to them. இன்னைக்கு அந்த உபதேசத்தை நான் பேச போகிறேன். I want to say upon the advice what is given that in the verse. யாரை ஒருவனாலும் பறித்துக் கொள்ள முடியாது. Who can never be plucked out of God's hand? இப்போ நல்லா கவனிங்க. Just listen carefully. என் ஆடுகள் My sheep என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. hear my voice. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். And I know them. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. And they follow me. அப்ப யார பறித்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார்? Who God is protecting from not plucking from God's hand? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களே. Whoever hears God's voice. அவரோடு கூட நடக்கிறவர்களே. Whoever walks with God. உலகத்துக்கு பின் செல்லுகிறவர்கள் அல்ல. Not the people who are going back in the world. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் என்று சொல்லுகிறவர்களே. Whoever is saying that I will follow I will follow Jesus Christ. நீ இயேசுவின் பின்னால போகாமல் இருக்கும் பட்சத்தில், if you are not following Jesus Christ, அவரால உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. he cannot protect you. அவருக்கு என்ன வேலை இல்லையா? He is not having any other job. நீ இருக்கிறதான நிலைமையில இருந்து கொண்டிருந்தால் அவர் உன்னை விட்டுருவாரு. If you are in the same situation as now, God will leave you. நீ எப்படி நடக்கணுமா? How you have to walk? இயேசுவின் பின்ன நடக்கணும். You have to follow Jesus உலகம் Christ. உனக்கு வேண்டாம். You should not go behind the world. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். You have to hearken the God's voice. வசனத்தை எத்தனையோ கேக்குறோம். You have heard so many God's word. கேக்குறோமா? Are we listening to God's word? கேக்குறீங்களா? Are the sheep, are you hearing God's word? கேட்டு காதெல்லாம் மடுத்து போயிச்சா? Even by hearing more and more your ears become weary. இந்த வார்த்தை எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? Why God is giving this verse? இந்த வார்த்தை எதற்காக உனக்காக தான் தனிப்பட்ட விதத்துல பேசுகிறார். God is personally speaking to you. சத்துரு உன்னை மேற்கொள்ள கூடாது என்பதற்காக. Satan should not overcome you. அவருடைய கையிலிருந்து உன்னை பறித்துக் கொள்ளாமல் இருக்கிறதற்காக. He should not pluck you from God's hand. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளுகிறது லகு. It's easy to get promise verse. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவின் பின்னால நிற்பாயாக. If you want to inherit God's promise, you have to go behind Jesus Christ. சில நேரங்களில் இயேசுவின் பின்னால போக துணிகரம் கொள்ளுகிறவர்கள், many a times when we are deciding to follow Jesus Christ, அவர்களை தெரியாமலேயே அவன் விட்டுவிட்ட பாவ
திருப்பி பண்ணுகிறது உண்டு. Without their knowledge, they are doing the sins, whatever they have decided that you have to leave it. ஸ்பெஷலாக நான் இன்னைக்கு இந்த இடத்துல அபிஷேகத்தோடு நிக்கிறத, பயங்கர அபிஷேகத்தோடு நிக்கிறத உணர்கிறேன். I can feel the Holy Spirit is mightily moving in our midst. விட்டு பாவத்தை திருப்பி அதை பார்க்காத நீ. Whatever sins you have left, you have decided not to follow, don't see it. சில உபதேசங்களை அப்படியே கீழ்ப்படி. Just obey God's word. திருப்பி நீ சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாய் என்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய கைக்குள்ள வச்சிருக்க மாட்டார். If you are repeatedly doing the same sin, you will not be in the palms of God's hand. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் எதை விரும்பிக் கொண்டிருக்கிறார்? What God wants from us, வார்த்தை கேட்டு அவருக்கு பின் செல்லணும். we need to listen God's voice and we have to follow him. எஃப்பிடிடா எஃப்பிடி. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான். சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? யார் பின்னாக பார்த்தாங்களோ உப்பு தூணா மாறி போனாங்க. Whoever turned towards the world, she has become a salt stone. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீ பின்னாக போயிராத. Don't ever go behind. உனக்கு வசனமும் கர்த்தருமாக எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொள்வாயாக. Always surrender your life for Jesus Christ and his words. இரண்டாவது காரியம், what is the second point? சங்கீதங்கள் புத்தகம் 91வது சங்கீதம் 11வது வசனம். When we are reading Psalms 91 verse 11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். for he shall give his angels charge over you to keep you in all thy ways. தூதர்களை கொண்டு காவல் செய்கிறார். He will be protecting us through his angels. ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்சதான குமார் என்கிறதான ஒரு பிரதர் நாங்க பழக்கப்பட்டு அவர் எனக்கு கூட நல்லா பேசுவார். I know a brother named Kumar. அவர் ஒரு கன்னியாகுமரி நாகர்கோவில் கன்னியாகுமரி போகிறதான அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு. He is having a hotel on the way from the Kanyakumari to Nagarkoil. அவங்க வீட்ல அந்த பிரதர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டார். In his house only that Kumar brother has saved. இவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறத குடும்பத்துல யாருக்கும் பிடிக்கல. In his family no one likes as he become God's child. இவரை ஸ்தோத்திரம் எல்லா முக்கியமான ஃபங்க்ஷன்லயும் இவரை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. In all the important functions they just isolated him. இப்ப சொந்தங்கள்ல வருகிறதான திருமண காரியங்கள் எல்லாம் இவரை கூப்பிட மாட்டார். Even in the family's marriage they will not invite him. ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக மாமா மாமான்னு சொல்றவங்க எல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஓரங்கட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. Just they have isolated him from his family. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவர் ரொம்ப துக்கப்பட்டாரு. He was bit sorrow about that. முக்கியமான ஒரு திருமணத்துக்கு கூட கூப்பிடாம போறதுனால ரொம்ப உடைக்கப்பட்டாராம். Even because they have not invited him for an important function, he was just worried and he was sad. இவர் ஒரு தீர்மானம் பண்ணினார். Then he decided something. எப்படி ஆகல சத்துறணும். He just thought that, oh, I need to suicide myself. ஸ்தோத்திரம். இவருக்கு தூங்கி சாகிறதுக்கு பயம். He was fear of suiciding him by hanging to death. ஆமென். விஷம் அடிச்சு சாகிறதுக்கும் பயம். He was also having fear of taking poison. சீக்கிரமா சாகணும்னா ஒரு திட்டத்தை வச்சு ரயில்வே ட்ராக்ல தலை வச்சு செத்துறலாம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினாராம். Then he decided to go and lie down in the railway track to quickly die. நாகர்கோவில்ல கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வரும் பொழுது அந்த நேரத்தை பார்த்திருந்து குதிச்சிரணும் என்கிறதான நினைப்போடு அவர் போனார். He was thinking that when the Kanyakumari express crosses through Nagarkoil, I should go and jump before the train. குடும்பத்துல எல்லாரையும் பார்த்து அன்னைக்கு வரைக்கும் பேசாதவங்களுக்கு டாடா பை பை எல்லாம் சொல்லியாச்சு. As he has just spoke to everyone in the family. இப்போ ஸ்தோத்திரம் நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. He also reached the Nagarkoil railway station. அவர் எனக்கிட்ட சொல்றாரு, தூர இருந்து ட்ரெயினுக்குடைய அந்த 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 லைட் நான் நைட் டைம் நான் பார்த்தேன்.
I was just watching the light from the far away in the railway station. என் பக்கத்துல நிறைய பேர் இருந்தாங்க. நான் சைஸா அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஓடி போனேன். There were many people around me, but I just walked towards the railway track. அப்ப அவருக்கு தெரிஞ்சதான ஒரு பாஸ்டர் எதிரிட்டு வராராம். As he was walking, there was a pastor was coming against him. குமாரனே நீங்க எங்க போறீங்க கேட்டாராம். That pastor was asking, Kumar, where you are going? அப்ப நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. நான் அது சொல்லலையான்னு தெரியல. ஆமா, நான் கொஞ்சம் யூரின் போறதுக்கு தான் இந்த பக்கம் வந்தேன், இருட்டு வாக்குல வந்தேன்னு சொன்னாராம். As there was some ritual in our country, he was saying that I just want to go for the washroom. சரி அண்ணா நீங்க போயிட்டு வாங்க, நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு ஆமா ஸ்தோத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாராம். The pastor was waiting for him. ஆமா ஸ்தோத்திரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சு அண்ணா நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டு ஸ்தோத்திரம் இவருடைய கடையில கொண்டு விட்டாராம். And finally he brought him to his own shop by taking an auto. இவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணு நம்பவே முடியல. He could not understand what is happening. சாவ போனவரை இப்படி ஒரு பாஸ்டர் வந்து இப்படி கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு மனசுல நல்ல குழப்பம். He was confused that I just went to suicide myself, but a pastor came and saved me. சில இந்த தற்கொலை பண்ணுகிறவர்களுக்கு ஒற்றை செகண்ட்ல அந்த இது மாறி போச்சுன்னா அந்த தற்கொலை என்ன மாறிடும். When we are listening to this suicide people, whoever want to do that, the only 1 second that will change their mind. அந்த நாள் அவருக்கு அது மாறி போயிடுச்சு. மறுநாள் காலையில கடையில திருப்பி வந்து ஓபன் பண்ணி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. And that 1 second that mind has gone away, and the next day he was on his own shop. மறுநாள் ஆகும் பொழுது அதே பாஸ்டர் திருப்பி அந்த ஹோட்டல்ல வராராம். Again the pastor was coming to the hotel. ஹோட்டல்ல வந்த உடனே பாஸ்டருக்கு கால்ல விழுந்து ஐயா நீங்க இல்லன்னா நான் நேற்றுக்கே போய் இருப்பேன்னு சொல்லி சொன்னாராம். Then he was just bow down on his legs and say that if you are not arriving on that time, I might have died. அவர் கேட்டாரா நான் நேற்றுக்கு உங்களை நான் எப்போ பார்த்தேன்? The pastor was asking him, I didn't see you yesterday. எந்த நேரத்துல பார்த்தேன்? At what time I have saw you? கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வருகிறதான நேரத்துல நான் அந்த இருட்டு பக்கத்துல போகும்போது நீங்க வந்து தானே என்ன ஆட்டோல கொண்டு வந்தீங்க. He was explaining him that when the Kanyakumari express train was coming, you just came and took me from that place in an auto. அதே நேரத்துல அந்த பாஸ்டர் சொல்றாரு அதே நேரத்துல என் மனைவியுடைய டெலிவரிக்காக நான் ஹாஸ்பிடல்ல இருந்தேன். That at the same time the pastor was there with his wife in the hospital for her delivery. அப்ப இவருக்குள்ள ஒரு கேள்வி, அப்ப யார் எனக்கு பாஸ்டர் ரூபத்துல வந்தது? Then he was just asking himself a question, who came to me in pastor, like a pastor? நான் சொல்லுகிறேன் தூதர்களை கொண்டு காவல் பண்ணுகிறவர் இப்பொழுதும் ஆமே ஸ்தோத்திரம் காரியங்களை எங்க செய்யணும் அந்த இடத்துல துல்லியமா செய்கிறார். Even now the God who gives charge to the angels to protect us is doing the right time, the right thing in a right time. சரியான நேரத்துல தூதர்களை கொண்டு சில காரியங்களை செய்வார். In the right time God will give charge over his angels and protect us. இங்க இருக்கிறதான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நீ போறீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல தூதர்களை அனுப்ப போகிறார். I am just telling to all the children who is here, if you are doing something against God, God will send his angels to you. இன்னைக்கு நான் அதற்காக பரிபூர்ணமாக ஆமே ஸ்தோத்திரம் இந்த சபையை நான் விட்டு கொடுக்க விரும்புகிறேன். I am just surrendering everyone from this church into God's hand. Hallelujah. தேவையில்லாம மொபைலை எடுத்தீங்கன்னா உடனே ஆமே ஸ்தோத்திரம் நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தூதர்கள் வந்து தட்டியா போட்டுருவாங்க. நீ if you are taking mobile unnecessarily and watching unnecessary things, angel of God will come and destroy that. நடக்குமா நடக்காதா? You are believing it will happen or not? நடக்கும்னே. I just believe that it will happen. ஆமென் ஸ்தோத்திரம். தூதர்களுக்கு ரூம்ல யாரி வந்து கதவை தட்டி அங்க திறக்கணும்னு சொல்லி தேவையே இல்லை. It's not necessary for the angels to come and knock and open the door. நீங்க எவ்வளவு பூட்டி வச்சாலும் தூதர்கள் அந்த இடத்துல இறங்கி வருவாங்க. If your doors are locked, even though your doors are locked, the angel of God will be coming into that room. சங்கீதங்கள் புத்தகம் 34:7 வசனத்துல
கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalms 34:7 it says that the angel of the Lord encampeth around about them that fear him. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதர்களை ஆண்டவர் கட்டளையிட்டார். God has sent his angel and has shut the lions' mouths to save Daniel. ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சிங்க கபில தூதர்கள் போனாங்களாம். Even to the lions' den the angel of God has sent. God was there. அந்த தானியேல் சரித்திரம் வாசிக்கும் பொழுது தெரியும் சிங்கங்களுடைய வாயை என்ன செய்தாங்க. When we are reading the Daniel story, we can understand that what they did for the lion's mouth. என்ன பண்ணாங்க? What they did. கட்டுறதுக்கு மூடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. There is a difference between shutting and tying the mouth. மூடுறதுன்னா இப்படி மூடி வைக்கிறது. Shutting the lion's mouth is different from tying its mouth. கட்டுறதுன்னா கயிறு போட்டு கட்டுறது. Tying the mouth of the lion with a rope. இந்த சிங்கம் எல்லாம் ஐயோ எனக்கு பசிக்குதப்பா நல்ல இறை இருக்குன்னு சொல்லி இருக்கும். The lion were so hungry. ஆனா அந்த சிங்க கபிலையே சிங்க கூட்டிலேயே சிங்க குழியிலேயே தூதர்கள் போய் கட்டி போட்டாங்க. Even in the lion's den the angel of the Lord went and shut the lion's mouth. பேதுருவை சிறைச்சாலையில போய் தூதர்கள் விடுவித்தாங்க. Even the angels went into the prison and they have delivered Peter. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:7வது வசனத்துல தூதர்கள் போய் விடுவித்தார்கள். We can read that in Apostle of Act 12:7. The angel of the Lord came upon him and they just delivered Peter from the prison. தட்டுன உடனே சங்கிலிகள் கலண்டு விழுந்துச்சாம். When they have knocked at the door, the chains fell off from their hands. சத்துரு மேற்கொள்ள விடாதபடிக்கு தூதர்கள் ஆண்டவர் உன் குடும்பத்தில் அனுப்ப போகிறார். God is going to send the angels to your family so that Satan will not overcome you. சங்கிலிகள் கலன்று விழுவதாக. All the chains fell off from your hands. எத்தனை நாட்களாக இந்த சங்கிலியோடு நீ அலைந்து கொண்டிருக்கிறாய்? How many years you are with the chains in your hands? இனி உன்னை வெளியே வர அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி சங்கிலி போட்டிருக்கிறாங்களா? The chains are there in your hand saying that I will not allow you to come out. இதோ பேசிக்கொண்டு உனக்கு நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் சங்கிலிகள் கலன்று விழுவதாக. All the chains let it fell off from your hands. இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கிலிகள் மேற்கொள்ளுவதில்லை. No chains can overcome you. இயேசு தூதர்களை அனுப்புகிறார். God is sending his angels now. உனக்கு முன்னால தூதர்களை அனுப்புகிறார். God is sending his angels before you. சுற்றிலும் தூதர்கள் நின்று காவல் பண்ணுகிறார்கள். There is angels around you to protect you. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ராப்தானா, இந்த இடம் முழுவதும் தூதர்கள் அசைவாடி கொண்டிருக்கிறாங்க. நான் பேசுனது ஒண்ணு கூட பொய் அல்ல. இயேசுவின் நாமத்தின் மக்களே, இனி தேவையில்லாத காரியத்துல எங்க நீங்க கை வைக்கிறீங்களோ தூதர்கள் வந்து தட்டி 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 ஹalleluya. ஓ ராம்தா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. நடக்குமா? அது நடக்குமா? நடக்குமா? நிச்சயம் ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயம் ஆண்டவர் செய்ய போகிறார். தூதர்கள் ஆண்டவர் கட்டவிழ்த்திருக்கிறார். சத்துரு இனி மேற்கொள்ளுவதில்லை. சிங்க கபிகள் மேற்கொள்ளுவதில்லை. சிலதை ஆண்டவர் கட்டுகிறார், சிலதை கலந்து விழ வைக்க போகிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த விடுதலைகள் நடப்பதாக, விடுதலைகள் நடப்பதாக. ஆமென். ஊழியக்காரனாக இந்த இடத்தில் நிற்கும் பொழுது இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை கட்டி வச்சிருக்கிறதான சங்கிலிகளை பரிசுத்த ஆவியானவர் கட்டவிழ்க்கிறத பார்க்கிறேன். Yes, yes, பேசு. The chains are falling off from your hands now. லோம்தோ ரீ மாக்ரமால்தோ ரமார்த்தனா. ஆமென். இந்த 6வது மாதம் சங்கிலிகள் கீழே விழட்டும் இயேசுவின் நாமத்தினால். In the 6 months all the chains whatever has
is a bondage in your hands, let it fall off from your hands. எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான தூதர்கள் வேலை இல்லாம இருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். The angel of the Lord who is there for us is protecting us, making a fence around us. அப்ப இரண்டாவது காரியம் என்ன? What is the second point? தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார். God is protecting us by his angels. மூன்றாவது காரியம், What is the third point? சங்கீதங்கள் புஸ்தகம் 18வது சங்கீதம் Psalms 18 அதனுடைய 2வது வசனம். சங்கீதங்கள் புஸ்தகம் 18 2வது வசனம். Psalms 18 verse 2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my buckler and the horn of my salvation and my high tower. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லையா? எத்தனை பாதுகாப்பு கொடுக்கிறார். Just listen how God is protecting us. உள்ளங்கையில வரைகிறாராம். He is engraving us in his palms. தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாக்கிறாராம். He is giving charge over to his angels and protecting us. மூணாவது சொல்லுகிறார், கோட்டையும் கேடகமுமா நான் இருப்பேன். Thirdly, he is saying that the Lord is my rock and my fortress. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும். The Lord is my rock and my fortress. ஓஹோ, என் கேடகம் அவர். He is our fortress and the deliverer. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. இவ்வளவு பாதுகாப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. All these kind of protection God has kept for us. திருப்பி சொல்லுகிறேன், உள்ளங்கையில வரைகிறார். He is engraving us in his palms. தூதர்களை கொண்டு காவல் செய்கிறார். He is giving charge over to the angels to protect us. இதையும் தாண்டி ஏதாகலும் வந்துச்சுன்னா அவர் உனக்கு கோட்டையாக இருக்கிறார். Thirdly, he is our rock and fortress. கேடகமாக இருக்கிறார். He is also our fortress and deliverer. யோவான் 10ஆம் அதிகாரம் 10-11வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். John 10:10 says that the thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come that they might have life and they that might have it more abundantly. ஆமே, சத்துருவானவன் நம்மை பட்சித்து போடாதபடிக்கு அவருடைய சகல துளி ரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். God has redeemed us by shedding all his blood in order to protect from Satan. இந்த ஒரு அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா, if you are having this knowledge, சத்துரு மேற்கொள்ளவே முடியாது. Satan will never overcome you. அவன் மேற்கொள்ளவே முடியாது. He cannot overcome you. ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தம் நம்முடைய சிரசு முதல் பாதம் வரை தெளிக்கப்படுவதாக. May the blood of the Lamb of God will shed upon from our head to toe. அவனுடைய திட்டங்கள் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால முறியடிப்பாராக. God is going to break Satan's plan through his blood. பாட்டு பாடும்போது அல்ல சாத்தான் பயப்படுகிறது. Satan is not trembling for singing songs. இயேசுவின் இரத்தம் என்று சொன்னா அவன் நடுங்கி போயிடுவான். Satan will tremble when we are saying God's blood. நம்மை பாதுகாக்கிறதற்காக ஒரு பெரும் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். Jesus has given us a great protection by his blood. இதுவரைக்கும் இந்த உலகம் கண்டுபிடித்திராததான ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். Jesus has given us a weapon which the world can never invented. சில காரியங்கள் உனக்கு விரோதமாக கடந்து வரும் பொழுது இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொன்னா போதும். When something is coming against us, just say that there is a power in the blood of Jesus Christ. அவருடைய இரத்தம் சகலதையும் செய்து முடிக்கும். Jesus blood will do everything for you. ஆமென். ரிகால் பிரபாந்தனா, இந்த இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. There is power in the blood of Jesus Christ. இந்த இரத்தம், ஆமென், இந்த இரத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த இரத்தத்திலே உண்டாகிறதான விடுதலை நமக்கு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். When we are talking about the blood of Jesus Christ, the
the deliverance what is there in the blood will happen now. ஏதாகிலும் பலவீனம் வந்துச்சுன்னா இயேசுவின் இரத்தத்தினால் குணமாவாயாக என்று சொல்லுங்க. If you are having any illness, just say that in the blood of Jesus Christ I am going to heal. சத்துரு அவருடைய இரத்தத்துக்கு முன்பாக மேற்கொள்வதில்லை. Satan can never overcome you by the blood of Jesus Christ. இங்க இருக்கிறதான இந்த தேசத்துல இருக்கிறதான அத்தனை பேரையும் ஆண்டவர் விலைக்கிரயமாக மீட்டு கொண்டிருக்கிறார். God has purchased everyone in this world by his blood. அவருடைய இரத்தத்தினால உண்டாகிறதான விடுதலை தேச ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும். The people of this nation, they should get the deliverance through the blood of Jesus Christ. அடிமைப்படுத்தி இருக்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவருடைய இரத்தத்தினால உண்டாகிறதான விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. All the bondages, let it be delivered by the blood of Jesus Christ. இன்னைக்கு ஆண்டவருடைய வேலைக்காக நம்ம ட்ராக்ஸ் கொடுக்க போகும்போது இந்த கொடுக்கும் பொழுதே அந்த இரத்தம் பாயட்டும் இயேசுவின் நாமத்தினால. When we are doing the tracts ministry, when we are giving the tracts, let the blood of Jesus Christ power touch them. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தர் காத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். In 2 Thessalonians 3:3, when we are reading, but the Lord is faithful, who shall establish you and keep you from evil. இருந்ததான தீமையை பார்த்து கவலைப்படாத. Don't be sad about the evil whatever happened in your life. அவர் காத்துக்கொள்வார். He is going to protect you. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. He never sleep nor slumber. ஒவ்வொரு நாட்களும் அவர் காத்துக்கொள்கிறார். Every day and every time he is protecting you. இரவு தூங்கி எழும்புறது உங்க மிடுக்க திறமையோ அல்ல. Not by your talent you are rising up every day. அவர் நம்மை பார்த்துக்கொண்டார். Every day God is protecting us. ஹalleluya. அவர் நம்மை பாதுகாத்தார். God is protecting us every now and then. அவர் இல்லன்னா நான் இல்ல. If he is not there, I am not there. இயேசுதான் எனக்கு எல்லாம். Say Jesus is everything for me. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். Say, lift up your hands and say everything is Jesus for me. நான் சொல்லுகிற இன்னைக்கு வரைக்கும் இருந்ததான திண்மைகள் இயேசு விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ள போகிறார். Whatever evils came by your way, God is going to protect you from that. ஆமா. ஏசாயா 59:19வது வசனம், வெள்ளம் போல் சத்துருவான வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா கொடியேற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are reading Isaiah 59:15, so shall they fear the name of the Lord from the west, and his glory from the rising of the sun. When the enemy shall come in like a flood, the spirit of the Lord shall lift up a standard against him. ஆவியானவர் கொடியேற்றுவாராக. May the Holy Spirit lift a banner up against Satan. நீ எதிர்பார்த்ததான வெற்றி ஆண்டவர் இந்த மாதம் கொடுப்பார். Whatever you are expecting this month, God is going to do that. அவன் வெள்ளம் போல வந்திருக்கலாம். Even the enemy shall be like a flood. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக வெற்றி கொடியேற்ற போகிறார். But the spirit of the Lord shall lift up a banner against him. அவன் ஒரு காலம் மேற்கொள்ள ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். Jesus will never let him overcome you. அவர் கை தூக்கி எடுத்து உன்னை வெற்றி கொடியேற்ற வைப்பார். He will lift up you and he will lift a banner against him. உன் கையினி தளர்ந்து போவதில்லை. Your hand will never be weary. நீ தளர்ந்து போவதில்லை. You are not going to get weary. ஆண்டவர் வெற்றி கொடியேற்றுவாராக. Because God is going to lift a banner against Satan and lift you up. அவர் கோட்டையாக கேடகமாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் மட்டுமல்ல, எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோமோ அங்கே வெற்றி கொடியேற்றுகிறார். Now, Jesus Christ is not like fortress and he is a shield. He is also lift us from the miry clay. இந்த விடுதலை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? How many of you want to receive this deliverance? என் கொடி அநேக நேரத்துல அரக்கம்பத்துல பறக்குத பாக்குறேனே. Many a times my flag is just flying in a half pole. கொடி ஏறணுமா? If the flag wants to lift it up, கொடி ஏறணுமா? do you want your flags to be lifted up? கொடி ஏறணும்னா If the flag wants to lift it up, சாத்தான் தோற்று போகணும். Satan should be defeated. சாத்தான் தோற்று போகணும்னா If Satan needs to be defeated, இயேசுவின் பின்னால் you have to follow நான் Jesus செல்வேன். Christ. Decide that you have to follow Jesus Christ. திரும்பி பார்க்க மாட்டேன். I will not follow, return back. திரும்பி பார்க்க மாட்டேன். I will not see back. இயேசு ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவை நீங்க ஃபாலோ பண்ணுனா, If you are following Jesus Christ, அவர் உங்களை
வெற்றி கொடி ஏற்ற வைப்பார். Then God will lift a banner of victory. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எதிர்பார்க்காத சாட்சிகள் இந்த மாதத்தில் ஆண்டவர் உருவாக்க போகிறார். I believe that God is going to make a mighty testimony in your life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றி கொடி பிடித்திடு நான் பாடும் பொழுதே பார்க்கும் பொழுதே தலை குனிஞ்சு நான் சோக நடந்திடு வெள்ளம் போல ஆவி கொடி பிடிப்பா அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே அஞ்சாதே என் மகனே வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரநடை நடந்திடுவோம் வெற்றி 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 கொடி பிடித்திடுவோம் நாம் வீரநடை நடந்திடுவோம் காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு கலப்பையில் கை வைத்திட்டு நான் திரும்பியே பார்க்க மாட்டோம் கலப்பையில் கை வைத்திட்டோம் நான் திரும்பி பார்க்க மாட்டோம் வெற்றி கொடி பிடித்திடு நாம் வீரநடை நடந்திடுவோம் ஆஹா வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரநடை நடந்திடுவோம் காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம் காடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம் கலப்பையில் கை வைத்திட்டோம் நாம் திரும்பி பார்க்க கலப்பையில் நாம் திரும்பி பார்க்க மாட்டோம் வெற்றி கொடி பிடி கைய தட்டி வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரநடை நடந்திடுவோம் வெற்றி கொடி பிடித்து நீ ஒரு மாபெரும் போர் வீரன் வெற்றி கொடி நடந்திடுவோம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாங்க கையை தட்டி மகிமைப்படுத்துங்க name of Jesus என் ஆண்டவருடைய சமூகத்துல பரிபூர்ணமா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க எதையும் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையின் முன்னால் உலகமன் பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினால இன்னைக்கு விடுதலை ஆண்டவரே இந்த விடுதலையை சுதந்திரிக்கிறவர்களுக்கு தான் அந்த வெற்றி கொடி இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை இயேசு ரத்தம் ஒரு சிரசு முதல் கண்ணை மூடுங்க பார்க்கலாம் முழங்கால் படி போடுங்க இயேசு சிந்திய 2000 வருடங்களுக்கு முன்பாக உனக்காக அடிக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானுடைய இயேசு ரத்தம் உன் சிரசு முதல் பாதம் வரை இதுவரைக்கும் தப்பு பண்ணி இருக்கலாம் இதுவரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கலாம் பின்னால் ஆண்டவருக்கு பின்னால போகாம இருந்திருக்கலாம் கர்த்தருடைய சித்தம் செய்யாம இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா செவிடனுக்கு காதுல சங்கூதுனது போல இருக்கக்கூடாது இல்லப்பா இது என் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிற பாவம் எனக்கு வேண்டாம் நான் பின்னோக்கி பார்க்க கூடாதான்பா பின்னோக்கி பார்க்க கூடாது
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஹalleluya. சரித்திரம் இல்ல துன்மார்க்கனாய் நடந்தவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லல. நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பாயாக. கையை பரலோகத்து நேராக உயர்த்து, உயர்த்து, வாயை திறந்து ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். என்ன தூண்டுகிறதான சில சூழ்நிலைகள் உண்டு, அதெல்லாத்தையும் இன்னைக்கு மாற்றிடுங்கப்பா. இயேசு உன்னை கழுவ விரும்புகிறார். திருப்பி ஆண்டவரை காயப்படுத்திராத, திருப்பி இயேசுவை காயப்படுத்திராத. ஒவ்வொரு நாட்களும் விட்டு விட்டுதான பாவத்தை திருப்பி திருப்பி செய்கிறதுனால திருப்பி திருப்பி இயேசுவை நீ காயப்படுத்துகிறாய். காயப்படுத்திராத, என்ன காயப்படுத்திராத. பொய்யான நாவுகள் உனக்கு வேண்டாம், பொய்யான சிந்தைகள் வேண்டாம். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே, அந்த வரிகள் அப்படியே சொல்லுங்க. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இன்று விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே, இந்த நிமிடம்